அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் முழுவதுமே நாம் பார்த்தோமானால் அன்பை மையமாக கொண்டுதான் சுழன்று கொண்டிருக்கிறது. தேவன் மனிதனை அன்பாக படைத்தது மாத்திரமல்லாமல் மனிதனுடைய அந்த உறவையும் அன்பிலேயே அவர் அஸ்திவாரமிட்டார். ஆனால் எப்போது பாவமானது மனிதனுக்குள் நுழைந்ததோ, தேவனுக்கும் மனிதனுக்குமான அன்பின் அந்த உறவை மாத்திரமல்ல, மனிதனுக்குமான உறவையும் அதை கரைப்படுத்தி விட்டது. இந்த கரையை போக்கி மனிதன் இழந்து போனதான தேவனுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவையும் மனிதனுக்குமான இந்த இரண்டு உறவுகளையும் ஒப்புரவாக்குவதற்காகவே தேவன் மனிதராகிய இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். மேலும் இந்த இரண்டு உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பித்தும் போதித்தும் அதை செய்து காட்டினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவட்டை நாம் இந்நாட்களை பின்பற்றி கடந்து சொல்கிறோமா? இரண்டு விஷயங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி காண்பித்தார். ஒன்று, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று. பிதாவினுடைய அந்த அன்புக்கு பாத்திரமாக தான் எப்படி வாழ்ந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார். நான் என் பிதாவின் கற்பனையை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, பின்னர் சொல்கிறார், நாம் எப்படி தமது அன்புக்கு பாத்திரராய் வாழ முடியும் என்பதையும் அவர் கற்பிக்கிறார். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி. ஆக நாம் ஆண்டவரை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் அந்த அன்புக்கு சாட்சியாய் காணப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒன்று, நாம் நினைத்தபடி அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பது போலவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அடுத்தது, இது ஒரு கர்த்தருடைய கற்பனை, இது ஒரு கட்டளை, ஒருவரிலொருவர். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடமே அவர் கூறுகிறார். முதலாவது, நாம் ஆண்டவருடைய அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது, நம்முடைய விசுவாச சகோதரர்களிடத்தில், நாம் காண்கிற சகோதரர்களிடத்திலே அன்பாய் இருக்க வேண்டும். இயேசு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தம்முடைய பிள்ளைகளுக்காக தமது ஜீவனையே கொடுத்தார். நம் ஒவ்வொருவருக்காக அவர் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்காவிட்டாலும் நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சகோதரிகளுக்காக எதை இழக்க நேரிட்டாலும் தயங்காமல் அதை செய்ய வேண்டும். ஒருவரும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாதவனானால் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவது மிகவும் கடினம். மறுபுறத்தில் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் நாம் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வது எப்படி? வசனம் சொல்லுகிறது, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதற்கு நம்முடைய வாழ்க்கையில பதில் காணப்படுகிறதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இந்த அன்பை எப்படி நாம் காண்பிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாமும் மற்றுள்ளவர்களை நேசிக்க வேண்டும். மற்றவர்களுடைய காரியத்தை விசாரிக்க வேண்டும். நம்மீது காண்பித்த அந்த தெய்வீக அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்பது நிமித்தமாக நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கிறோம் என்பதை நாட்களை நாம் காண முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்து போனார். அந்த மாதிரியை பின்பற்றி நாமும் நாட்களை கடந்து செல்லும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கற்பனையை நிறைவேற்றலாமா? அவருடைய சித்தம் செய்யலாமா? பகைகளையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் முற்றிலுமாக எடுத்து போட்டுவிட்டு நாம் காண்கிற சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக
அவர்கள் நேசிக்கிறவர்களாக அவருடைய காரியங்களை விசாரித்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அப்படி தேவனுடைய அன்பை நம்மோடு கூட, நம்முடைய சக பக்கத்து வீட்டு நபர்களோடு கூட, நம்முடைய சக விசுவாசி சகோதரத்திலே காட்டுகிறவர்களாக நாட்களை காணப்படும்படியாக தேவனுடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்யட்டும். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்ற அப்போ உம்முடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு எங்களிடத்தில் எதையாவது தடைகள் காணப்படுமாயின் தகப்பனே, அதை முற்றிலுமாக நாங்கள் களைந்து போட்டுவிட்டு உம்முடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இந்த காலை பொழுதில் யாவருக்கும் உம்முடைய கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் அருளி செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றி, எல்லா வைராக்கியங்கள், கோபங்கள் சகலவற்றையும் மாற்றி ஆண்டவரே, சகோதரர்களிடத்தில், தங்களுடைய குடும்பத்தாரிடத்தில், தங்களுடைய கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக, நேசிக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை இந்த காலை பொழுதில் யாவருக்கும் நீங்கள் கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு பாவியை நேசிப்பவர். அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்ய